ஹாய் ஹாய் ஹாய். இந்த வாக்கிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அலப்பறை பெரிய அலப்பறையாக இருக்கும். உங்களுக்கு உடம்பு ஓவர் வெயிட் போட்டுருச்சு, வாக்கிங் போனால் தான் நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. வாக்கிங் போகிறது அவங்கள தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா வீட்டில் வளர்க்குற நாயையும் கூட்டிட்டு வாக்கிங் போவார். அது வாக்கிங்க்கு நாய் இழுத்துட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா, நாயை இவர் இழுத்துட்டு போகிறாரா இல்லை இவரை நாய் இழுத்துட்டு போகிறாரு டவுட் ஆயிரும். பார்த்துட்டு அவரோட டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த தேரை நம்ம வடம் பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி வாக்கிங்கே வந்துட்டு அந்த நாய் இழுத்துட்டு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அவரால் வாக் பண்ண முடியும். அதுலேயும் அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த போகிற வரவங்க எதுக்கு வர்றவங்க எல்லாத்தையும் வந்து உரு உரு உருங்கும். இவர் என்னன்னா ரொம்ப கேஷுவலாக எங்கள் டாமி யாரையுமே கடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பார்க்குறவங்க தான் அப்படியே மறந்து போயிட்டு பார்த்துட்டு இருப்போம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அவங்க வாக்கிங் போவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் நீங்கள் வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் டென்ஷன்லேயே இருக்கீங்க சார், நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுன்ட்டு டாக்டர் சொல்லியிருப்பார். சரி அப்போயாவது தனியாக போக வேண்டியது தானே. அப்போயும் வந்து அந்த எப்படி ரியல் எஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஒரு குரூப்பாக போய் அந்த முடிச்சுட்டு வருவாங்களே அதே மாதிரி வாக்கிங்க்கு அந்த ஒரு டீமாக தான் வருவாங்க. சரி வாக்கிங் போகிறப்ப அந்த கிரவுண்டில் கரெக்டாக வாக்கிங் மட்டும் போக வேண்டியது தானே. அங்கே வந்துட்டு அந்த கிரவுண்டு என்ன விளையாடும், இந்த கிரவுண்டு என்ன விளையாடும், நேற்று முடித்தது எப்படி, இந்த நாளைக்கு அங்கே போகணும் அப்படி இப்படி எந்நேரம் பார்த்தாலும் வந்துட்டு அந்த ப்ளே கிரவுண்டுக்கு வந்தாலும் ரியல் எஸ்டேட் கிரவுண்டை பற்றியே தான் அவங்க பேசியிருக்கோம். பிறகு எப்படி அவங்களுக்கு டென்ஷன் குறையும், டென்ஷன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மேன் அப்பா குடும்பத்தோடு கூட்டு வர்றார் வாக்கிங்கு. அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அலர்ட் ஆகணும் அப்படி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா எப்பயுமே குடும்பத்தில் இருக்க ஒய்ஃபு பசங்களெல்லாம் முன்னாடி விட்டு இவர் பின்னாடியே தான் வருவார். அப்பயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாக்கிங் போகிறாரா ஜாக்கிங் போகிறாரையோ சுற்றி இருக்கவங்களாம் நோட்டம் விட்டுக்கிட்டே வருவார். யார் நம்மளை கவனிக்கிறாங்க, ஏதாவது ரொம்ப வித்தியாசமாக டெய்லி நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து வருவார். அந்த ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு டக்கு டக்குன்னு வந்துட்டு வாக்கிங் போகிற இடத்த மாற்றுவார் அல்லது டைமிங்கை மாற்றுவார். இப்படி எந்நேரமும் ஒரு அலர்ட்டாகவே தெரிவாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்கிங் போகிறதுங்கிறது வாக்கிங் போகிறதுங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு அலப்பறை பண்ணுறதுக்காக தான். கலர் கலராக விதவிதமான ஷூ போட்டு டிஷர்ட் போட்டு அந்த பெர்முடாஸோ அல்லது ட்ராக் ஷூட்டோ எல்லாம் விதவிதமாக போட்டு அது ஹெட்ஃபோனையும் மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டை கேட்டுட்டு ஒரு வைப்பாகவே வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வாக்கிங் ஜாக்கிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். நான் போகிறப்போ வந்து இந்த உலகம் நம்மளை உத்து கவனிக்குதா அதை தான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்காக வாக்கிங் போவாங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துட்டு 70, 75 மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற அந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா மிரள வச்சுருப்பாங்க. டேய் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் என்ன அது இதுன்ட்டு வந்து தண்டால் எடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வந்து மிரள வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங்கே வந்து ஒரு ஜோராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. நன்றி வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப்